கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். ஐயாக்கிட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோட ஜாப்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ ஏதோ கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நாம் நன்மையினால் திருப்தி ஆகிறோம். இன்றைக்கு நிறைய செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் மனதார ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்கி வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது கிடைக்கல அது கிடைக்கல, புலம்பாத விடு, பரவாயில்ல, ஆண்டவரை என்ன தர போறீங்க? ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால் நின்று சொல்லுகிறார் தரிசனத்திலே, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறதெல்லாம் சரி, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க?
நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான். என்னத்தை கொடுப்பீர், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே. ஆண்டவர் வெளியே கூட்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அது அண்ணாந்து பார்த்து நீ கவுண்ட் பண்ணு, ஒன்றொன்னா எண்ணி பாருனாரு. அவனால் எண்ண முடியலை. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியும் இதே போல எண்ணி முடியாததாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்னத்தை தரப்போகிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை இல்லாமல் நிற்கிறேனே, இன்னும் டிகிரி படிக்க முடியாமல் நிற்கிறேனே, ஆண்டவரே இன்னும் எனக்கு ரட்சிப்பின் பரிபூர்ணம் இல்லாமல் நிற்கிறேனே, எனக்கு என்ன தரப்போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய இருதயம் நீண்ட நாள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கேளுங்கள். அந்த பொக்கிஷம் எந்த அந்தகாரத்தில் இருந்தாலும் முன்னே போய் அவைகளை எல்லாம் உடைச்சி, தடைகளை உடைச்சி அதை எடுத்து கொண்டு வந்து உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய எல்லா தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லா பஞ்சங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். சொட்டு சொட்டாய் வருகிற ஆசீர்வாதங்களை இனி மதகுகளை திறந்து விட்டு மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கு நேராய் வரப்போகிறார். உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஒரு மகிமையான செழிப்பு, ஒரு மகிமையான அறுவடை, ஆத்தும அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல வல்லமையின் வரங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை ஆண்டவர் திறந்து விடுகிற நேரம், அடைப்புகளை எல்லாம் பிடுங்கி விடுகிற நேரம், எல்லாம் மூடப்பட்ட வாசல்களை எல்லாம் திறந்து விடுகிற நேரம். இது பாக்கியமான நாள். இன்றைக்கு உபத்திரவத்திற்கு முடிவு வருகிறது. உன்னுடைய தரித்திரத்திற்கு முடிவை கொண்டு வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கட்டுகளை எல்லாம் அறுத்தறிகிறார். உனக்கு விரோதமாக எங்கே மந்திரவாதம் பண்ணியிருந்தாலும் எல்லா மந்திரவாத வல்லமைகளை ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். செய்வினை கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறார். அழிவின் காலங்களுக்கு முடிவு வருகிறது. வாழ்வின் காலங்கள் ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன் செல்லுகிற தேவன். உன்னுக்கு முன்னால் போய் கோணல் மாணல்கள், கரடு முரடானவைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு என்னை ஃப்ரீயாக சந்தோஷமாக ஆண்டவர் உனக்காக வைத்திருக்க இலக்குகளை அடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுத்து உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ அதை வாங்கி கொண்டு போய் இந்த பூமியிலே பெரிய செல்வ சீமானாய் கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக, மகளாக நீ எழும்பி பிரகாசின்னு ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சரி, அவர் முன்ன போனால் என்னெல்லாம் நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது பொக்கிஷம் புதையலெல்லாம் தடைகளை உடைச்சி எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், முன்ன போய் இடிஞ்சு கிடக்கிற உன் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவார். முன்னால் போய் எரேமியா 42:10 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்திலே நீங்கள் தரித்திருந்தால் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் குடியிருக்க ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், படிப்பதற்கு ஒரு பட்டணத்தை கொடுக்கிறார், ஒரு பள்ளிக்கூடத்தை கொடுக்கிறார், ஒரு கல்லூரியை கொடுக்கிறார். அவர்கள் கடைசியாக செட்டில் ஆகிறதற்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார். பிறந்தது ஒரு இடமாக இருக்கலாம், வளர்ந்தது வேலை செய்தது இன்னொரு இடமாக இருக்கலாம், கடைசியாக செட்டில் ஆகிறது இன்னொரு இடமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாமே ஒரே இடமாக இருக்கலாம். பிறந்தது, வளர்ந்தது, முன்னேறினது, காலத்தை முடிக்கிறதெல்லாம் ஒரே தேசமாய் ஒரே இடமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது தேவ திட்டத்தின்படியான இடமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னபடி இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால் அப்படின்னா என் சொல் பேச்சு கேட்டு நீ இங்கே இருந்தியன்னா அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்க மாட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஒன்றில் சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தியாவது கேட்கணும், ரெண்டும் இல்லைன்னா இவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவான். ஒவ்வொரு காரியத்தில் உன் படிப்போ வேலையோ தொழிலோ ஊழியமோ எந்த வெளிதேசத்து பிரயாணமோ எல்லாத்திலையும் நான் உனக்கு வழிகாட்டு, உனக்கு ஆலோசனை செல்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் நீ தரித்திருந்த அப்படின்னா நான் சொல்ற பேச்சை கேட்டு நீங்க இருடான்னு சொல்ற. நீங்க இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன். ஏன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணாதிசயம். நான் சொல்றபடி இங்க கீழ்ப்படிஞ்சு இங்க இருந்தேன்னா நான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். அடுத்த ஆண்டவர் சொல்ல, உன் வாழ்க்கையை கட்டுறது மட்டும் இல்லை, உங்களை இடிக்க மாட்டேன். நானும் இடிக்க மாட்டேன். நான் சொல்லி ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சேன்னா பிசாசால உன் வாழ்க்கையை இடிக்க முடியாது. எந்த மாந்திரிக வல்லமைனாலும் உன் வாழ்க்கையை இடித்து போட முடியாது, சிதைத்து போட முடியாது. உங்களை பிடுங்க மாட்டேன், மாறாக உங்களை இந்த தேசத்திலே நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பட்டணத்தில் நான் உன்னை நாட்டுவேன். இந்த பட்டணம் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான செல்வங்களோடு கூட உனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பட்டணத்தில் நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிரும். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அழிவுகள் தான் மிச்சம். ஒருவேளை நீ சொல் பேச்சு கேட்காம இங்கே வந்து அந்த அழிவை நீ கண்டு கொண்டிருக்கலாம். இப்போ என்ன பிரதர் பண்ணுறது? ஆண்டவரே என்னை மன்னிங்க, நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் கேட்கல, நானாக வந்துட்டேன். சிலர் சொல்லுவாங்க, அவன் திமிரு பிடிச்சி இன்றைக்கி திமிர்னாலே அழிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லார், என் சித்தத்துக்கு நான் ஒப்புக்கொடுன்னு சொன்னேன், நீ கேட்காம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற பாரு. ஏன்னா நமக்குன்னு நியமித்திருக்கிற இடத்துல நமக்குரியது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத இடத்துல வந்துட்டு நீ ஒன்று கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுற, உன்னால் முன்னேற முடியலை. சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, நான் தொட்டதெல்லாம் எனக்கு துலங்குது, நான் தொட்டதெல்லாம் எனக்கு பொன்னாகுது. பைபிள் அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ பாருங்க, நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா அதுக்கு பின்னணியில் தேவ திட்டங்கள் இருக்க வேண்டும், நியமித்திருக்கிற அந்த தேவ சித்தம் இருக்க வேண்டும். இப்போ தேவ சித்தம் இருந்து ஒரு இடத்துல இருந்தேன்னா யார் உனக்கு அழிவை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி நீ பீறிட்டு கொண்டு முன்னேறுவது ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி எவன் உன்னை தடுத்தாலும் உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. எவன் என்ன நினச்சாலும் உன் வாழ்க்கையை இடிக்கவே முடியாது. என்ன புறங்கூறினாலும் சரி, என்னதான் மொட்டை பெட்டாசி எழுதி போட்டாலும் சரி, என்னதான் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறபடியினாலே வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஈசாக்குடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார், இந்த கேரார் என்கிற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப பேக்கில் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் கீழ்ப்படிதல். இந்த கேரார் என்ற பட்டணத்துக்கு போன்னு சொல்கிறார். அங்கே போன அந்த பட்டணம் அவர் ஆண்டவர் அவனை அனுப்பும் போதே பயங்கர பஞ்சத்தில். அதில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருந்தது. அப்படின்னா ஒரு பஞ்ச காலத்தில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அங்கே ஏற்கனவே காய்ஞ்சி போய் கிடக்கு, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். அன்னைக்கு ஈசாக்கு அப்படி நினைக்கல. அவருக்கு நல்லா தெரியுது இங்கே பஞ்சகாலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லி போனால் நமக்கு அங்கே உள்ள எல்லா காரியமும் ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கும். உலகத்தாருக்கு பஞ்சகாலமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு சாதகமான காற்று அங்கு வீசும். அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். அதான் சொன்னான், சொல் பேச்சு கேட்கணும். அதுதான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்கணும். பேசி கேட்டு போனால் போய் பார்த்தாச்சுன்னா அவன் எங்கே கிணறு தோண்டினாலும் அவனுக்கு தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அதே ஊரார் அந்த இடத்துல இருந்துட்டு கிணறு தோன்றாங்க, ஒரு செட்டு தண்ணி வரல. காரணம், இயற்கை எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. மழை இல்லை, பஞ்சகாலம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விவசாயம். ஆனால் அந்த பஞ்சகாலத்தில் சொல் பேச்சு கேட்டான் ஈசாக்கு. இங்கே போப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அவன் எதுவுமே மாறி பேசலை, போனான். ஆண்டவர் தானே அனுப்பினார். அவனுக்கு நல்லா தெரியுது இயற்கை எதிர்மறையாக இருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எதிர்மறையாக இருக்கிறார்கள், இடம் புதுசு, எல்லாம் புதுசு. ஆனால் ஒன்று மட்டும் பழசு, அவன் கும்பிடுகிற தேவன், அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் வழிபடுகிற தேவன், அவனுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி போன் சொன்ன தேவன் அவனுக்கு புதியவர் அல்ல, பழக்கமானவர். இடம் பழக்கமானதல்ல, அங்க இருக்கிற மனுஷர்கள் அவனுக்கு பழக்கமானவர்கள் அல்ல. உனக்கு தெரிந்த ஒருவர், பழக்கமான ஒருவர் இயேசு இருக்கிறார். அவர் உன் கூட வர்ற பாரு, போயிட்டே இரு. எங்க ஊருக்கு போனாலும் அவர் எங்க போனாலும் உன்னை பாதுகாப்பார், எங்க போனாலும் உனக்கு வழிகளை திறப்பார். உனக்கு உள்ளதெல்லாம் அங்க ரெடியா இருக்கும்.
என்ன நடந்துச்சு? வேதம் சொல்கிறது, அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்து ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ரகசியம் என்ன? ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டான். அதான் இந்த வசனம், இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். என் சொல் பேச்சு கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கை இடிக்க விட மாட்டேன். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊராரெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் துறவு தோண்டும் போது தண்ணி வரல. இது எங்களுடைய இதில் இந்த வச்சுக்கோ. அவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி ஆண்டவர் தரப்பார். இன்னொரு இடத்துல போய் கிணறு தோண்டினான், தண்ணி வந்துச்சு, அங்கேயும் சண்டை போடுற இருந்தால் வச்சுக்கோ. 3வது ஒரு இடத்துல போய் கிணறு தோண்டினான், அங்கேயும் தண்ணி வந்தது. அதுக்கு ரகபோத்துன்னு பேர் போட்டான். ஏன்னா அதுக்கு பிறகு அவனிடத்தில் ஒருவனும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதை எடுத்துக்கொள்வதற்கு, பிடுங்கிக் கொள்வதற்கு நிறைய பேர் கங்கணம் கட்டி வந்திருக்கலாம், பிடுங்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, ஒவ்வொருவருக்கும் ரகபோத்தின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. வாக்குவாதம் இல்லாத, தடை இல்லாத, ஒருவனும் பிடுங்க முடியாத ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியான காலங்கள் உங்களுக்காக இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு அது ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Videography, photography, drone piloting, studio recording, Photoshop, live streaming, live video mixing and live sound mixing ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது.
புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.